ஹலோ மோட்டல்ஸ், நான் பித்தன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது எப்படியும் ஒரு மாதம் இருக்குமா? ஸோ ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாரி கைஸ், எப்பவும் போல் சொல்கிறக்காக தான். அதாவது ஒர்க்கு பிஸியாக இருந்துச்சு, வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் வீக்லி ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக போட்டுருவேன். அதாவது மறுபடியும் வந்து ப்ராமிஸ்லாம் பண்ண விரும்பல, ஏன்னா நடுவில் ஒர்க் வந்துச்சுன்னா அப்புறம் போட முடியாமல் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் ப்ராமிஸே கிடையாது. பட் வீக்லி ஒரு வீடியோ வந்து எதிர்பார்க்கலாம். அண்டு ஆல்ரெடி ட்ராகன் பால் டாய்மாவோட அந்த ரிவ்யூ பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் ட்ராகன் பால் டாய்மா வந்து ரிலீஸ் ஆகி இப்போது எத்தனை எபிசோட் போயிருக்கு? ஸோ நான் சரியாக பார்க்கல. 4-5 எபிசோடு போயிருக்குமா? ஸோ ஆல்ரெடி போயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படி பண்ணால் வந்து 1 by 1 டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு பார்த்தேன் ட்ராகன் பால் டாய்மா வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட ரிவ்யூ பற்றி நம்ம பேசலாம் அப்புறமா, எபிசோட் பை எபிசோடாக. அதுக்கு முன்னாடி வந்து சரி என்ன டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பல வருஷமாக வந்து இருக்கிற ஒரு காமனான அனிமி ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த டப்பிங் ப்ராப்ளம், அதாவது மொழி பிரச்சனை. ஸோ இப்போது ஒரு அனிமி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி அவங்களோட ரீஜினல் லாங்குவேஜான ஜாப்பனீஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை சைனீஸில். அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து எது ஃபஸ்ட்டோ, ஸோ அவங்களோட ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து எதுவோ அதில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம வந்து எல்லா அனிமிக்கும் வந்து தமிழ் டப்பு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாஸ்ட்லேயும் சரி, இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் வரப்போகிற அனிமிக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து தமிழ் டப்புடு வந்து கண்டிப்பாக 100% விடுவாங்க அப்படின்றது வந்து கேரண்டி கிடையாது. ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி வந்திருந்ததே வந்து எடுத்துக்கோங்களேன். அதாவது பிக் 3யில் வந்து இப்போ நருட்டுக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து தமிழ் டப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ளீச்சுக்கு பண்ணியிருக்காங்களா, அண்டு ஒன் பீஸ்க்கு பண்ணியிருக்காங்களா. ஸோ இது 3மே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து தமிழ் டப்பிங் வந்து அவங்க பண்ணுறாங்களா, அதுக்காக வந்து அவங்க மெனக்கடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டப்பிங் டீமையும் வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ், அதாவது அவன் பழப்பு அவனுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஓன் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து டப்பிங் பண்ணுறதில்ல. பட் நருட்டு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஃபேமஸாக இருக்குது, பிகாஸ் தமிழ் டப்புனால. ஸோ நருட்டு மட்டும்தான் அவ்வளோ நல்லா இருக்கா அனிமியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நருட்டு மாதிரியே நிறைய அனிமி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நருட்டு விடவும் கதையாக இருக்கட்டும், அண்டு எல்லாத்துலேயுமே அனிமேஷன், இந்தமாரி பேசிக்லி இங்கே நான் கம்பேர் பண்ண விரும்பல. பட் நிறைய நல்ல நல்ல அனிமீஸ்லாம் இருக்குது. பட் இதில் வந்து டப்பிங் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதாவது தமிழ் டப் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அனிமியை வந்து பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணுறது, எப்படி என்டர்டெயின்மெண்ட் ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ரீஜனல் லாங்குவேஜ், அப்படி இல்லைன்னா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு அடுத்தது அந்த அனிமி வந்து எந்த லாங்குவேஜுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் கற்றுக்கிறது, உங்கள் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஜாப்பனீஸில் ஒரு அனிமி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து அவங்களோட ஒரிஜினல் லாங்குவேஜ் தான், ஜாப்பனீஸ். ஓகேங்களா? ஏன்னா அவங்க தான் வந்து க்ரியேட் பண்ணுறானுங்க. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து டப்பிங்கில் வந்து இங்கிலீஷ் தான். ஏன்னா இங்கிலீஷ் ஜாப்பனீஸ்க்கு அப்புறமா அடுத்ததாக பார்க்குற ரொம்ப மெஜாரிட்டியான ப்ரையாரிட்டி இருக்கிறது வந்து இங்கிலீஷு. ஸோ அதனால் வந்து இங்கிலீஷில் டப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அனிமி வந்து நல்லா போகுதா போகலையா, அதுக்கப்புறமா நல்லா போனாலும் அவனுக்கு தேவைப்பட்டால் தான் அதை வந்து தமிழ் டப்பிங்லேயோ இல்லை தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ அவன் வந்து பண்ணுறான். அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் வந்து தெலுங்கு கற்றுக்கோங்க, ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படிலாம் சொல்லலை. மோஸ்ட்லி இது ரெண்டுத்தை விட அதிகமாக வந்து இருக்கிற மெஜாரிட்டியான ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கிறது வந்து இங்கிலீஷ். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷை வந்து கற்றுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா திடீர்னு வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்க சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க, இப்போ காலேஜ் படிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இப்போ ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணிங்கன்னா, இப்போ ரெஸ்யூமில் வந்து ஆட் பண்ணுவீங்க. அதாவது உன்னோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் வந்து எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும், வேர்ட் தெரியும், எக்ஸல் தெரியும், பைத்தான் தெரியும், ஸோ ஆட்டோகேட் தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலேயோ கீழேயோ லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் வந்து எனக்கு தமிழ், இங்கிலீஷு, இந்த தெலுங்கு, ஹிந்தி இதெல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பானுங்க. ஸோ இதில் வந்து அந்த ஸ்கில்ஸில், எக்ஸ்பீரியன்ஸில், அந்த லாங்குவேஜில் இதெல்லாம் வந்து யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்களோ, யாருக்கு அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கோ, ஸோ அவனுக்கு தான் ஒரு இன்டர்வியூவில் வந்து அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும். ரெக்கமெண்ட்லேயும் கிடைக்கும், அது வேறு விஷயம். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், உங்களோட ஸ்கில் வைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ நான் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து ஒரு அனிமி பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் அனிமி பார்க்குறேன்னா எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் லாங்குவேஜ் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் ஏன் அந்த லாங்குவேஜ் வந்து கற்றுக்கக்கூடாது?
எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒன் பீஸ் வந்து நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஒன் பீஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் தமிழ்லே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷை கற்றுக்க ட்ரை பண்ணக்கூடாது. பட் இது வந்து உடனே நடக்கிற காரியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது பொசுக்குன்னு வந்து இப்போவே நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறேன், 2 நாளில் வந்து ஏ டு செட் படிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்தமாரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணலான்னா, அதாவது நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசுகிறேன். ஓகே, நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் அனிமியை பார்த்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டாம் அண்ட் ஜெர்ரி. ஸோ டாம் அண்ட் ஜெர்ரியில் வந்து அதிகமாகலாம் அதுக்கு டப்பிங்கே தேவையில்ல. ஏன்னா அதில் வந்து எப்போயோ ஒரு டைம் தான் பேசுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து டாமாக இருக்கட்டும், ஜெரியாக இருக்கட்டும், அந்த புல்டாகாக இருக்கட்டும், ஸோ எப்போயோ ஒரு டைம் தான் பேசுவாங்க. மற்ற எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்தமாரி தான் வந்து மற்ற கார்ட்டூன் அனிமியை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அடுத்தடுத்து வந்து பவர்ஃபுல் கேர்ள்ஸு, டெக்ஸ்டர் லேபார்ட்டரி, ஸ்கூபி டூ, கரேர் தி கவுர்லி டாக்கு, ஹீமேன், ஸோ இந்தமாரி வந்து நிறையா சீரீஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அப்போ ஓடிட்டு வந்து இங்கிலீஷில் வந்து நிறையா டப் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, ஜாப்பனீஸ், இந்த 2 லாங்குவேஜ் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷில் பார்க்கும்போது நம்ம வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, நமக்கு எங்கே இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சரி உட்காந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து வந்து சீன் பை சீனாக வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப கடுப்பாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஒன்றுமே வந்து புரியல. பட் அதில் வந்து நான் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணது என்னென்னா, இப்போது ஒரு சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சினிமோட்டோகிராஃபி அப்படி சொல்லிட்டு இருக்கும். சினிமோட்டோகிராஃபி என்னென்னா, உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியலனாலும் அதோட லைட்னிங், அடுத்தடுத்த மூமெண்ட்டு, அதோட கேமரா ஆங்கிள், அதோட கலர் கிரேடிங், இது எல்லாத்தையுமே வச்சு அடுத்தடுத்த சீனை வந்து உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தான் வந்து சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி தான் வந்து எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அப்போ தெரியலனாலும் அடுத்தடுத்த சீன் என்ன வரப்போகுது, என்ன நடக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது டெக்ஸ்டரை வந்து காட்டும்போது ஸோ அதில் வந்து ஒரு வில்லன் வந்து வரான். அப்படி வரக்குள்ள அவனை வந்து அடுத்த சீனில் வந்து டெக்ஸ்டரை காமிப்பாங்க. ஸோ டெக்ஸ்டர் வந்து அவனை அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வெப்பனை வந்து க்ரியேட் பண்ணுறான். அதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த எபிசோடில் வந்து அந்த வெப்பனை வச்சு டெக்ஸ்டர் வந்து அந்த வில்லனை வந்து முடிச்சிடறான். ஸோ இது ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்தமாதிரி தான் ஒரு பேசிக்கான ஒரு கதை வரும். இதே பவர்ஃபுல் கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஸோ எதாக இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ ஸ்டார்டிங்கில் வில்லனை காமிப்பாங்க, அவனோட பவர்ஸு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த சீனில் அதை எதிர்கொள்கிறதுக்கு ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்தமாரி தான். இன்னமும் சொல்லப்போனால் ஸோ நம்ம பசங்களுக்கு பிடிச்ச நருட்டோ, ஸோ உசுமாகி நருட்டோ. ஸோ நருட்டில் வந்து இப்போ பெயினை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெராயா வந்து கற்றுக்கிட்டு அந்த சேஜ் மோடை வந்து நருட்டுக்கும் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ நருட்டு வந்து இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணுறான், இந்த இடத்துல அந்த நேச்சுரல் சாக்கரை வந்து அப்சர்வ் பண்ணுறது கற்றுக்கிறான். அப்படியே கட்டு அடுத்த சீனில் வந்து பெயினாக காமிக்கிறாங்க. பெயின் என்ன பண்ணுறான், போயிட்டு எல்லாத்தையும் அடித்து பறக்க வர்றான், வில்லேஜே வந்து காணாமல் போக வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா தான் நருட்டோ என்ட்ரி. இப்போ நீங்கள் வந்து மீட் போட்டு பார்த்தாலுமே நருட்டோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அதுக்கு வந்து லாங்குவேஜே தேவையில்லை. ஏன்னா ஒரு சில டீட்டெயிலுக்காக தான் நமக்கு வந்து லாங்குவேஜ் தேவைப்படுது. மோஸ்ட்லி நருட்டோ மாரியே இருக்கிற அந்த ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் இந்தமாரி சீரீஸ்க்கெலாம் லாங்குவேஜ் வந்து மேக்ஸிமம் தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒரு சில டீட்டெயிலுக்காக தான் நமக்கு வந்து லாங்குவேஜ் வந்து தேவை. முக்கியமாக டெத் நோட்டுக்கெலாம் கண்டிப்பாக லாங்குவேஜ் தேவை. டெத் நோட்டு அந்தமாரி சஸ்பென்ஸ் த்ரில்லரு, இந்த ரொமான்ஸு, ஸோ இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக லாங்குவேஜ் தேவை. ஸோ மற்றபடி ஸோ அந்தமாரி ஆக்ஷன் த்ரில்லர், அதாவது ஒன்லி ஆக்ஷன் பேஸ்லாம் வந்து லாங்குவேஜ் தேவையில்லை. அடுத்தது சீனை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ இந்தமாரி இருக்கக்குள்ள ஸோ நான் வந்து இப்படி தான் அடுத்தது சீனை பார்க்கும்போது ஓகே இது நடக்குது, ஓகே இவன் போகிறான், பட் அவனை சொல்கிறதெல்லாம் நமக்கு புரியாது. அதுக்கப்புறமா தான் நான் உட்காந்து எந்த ஒரு ஆன்லைன் கோர்ஸ்லாம் வந்து படிக்கல, மறுபடியும் வந்து நிறைய அனிமி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ பார்க்க எனக்கே வந்து ஓகே அவன் இதுதான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா நிறைய சீரீஸ் பார்க்குறது இங்கிலீஷில். அப்போலாம் வந்து டபிள்யூ ரேண்டி ஆர்டன், ஜான்சீனா அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூவில் அவங்க பேசுகிறது. ஸோ நிறையா வந்து ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து அதோட ரீஜனல் லாங்குவேஜில் ஹாலிவுட் மூவிஸ் கூட நான் அப்போ டப்பிங்லாம் எதுவும் பார்க்கறது கிடையாது. அப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இந்தமாரி வந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸுமே போகாமல், எங்கேயுமே கோச்சிங் போகாமல் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். அது வந்து பெரிய லொட்டு லொஸுக்கு பெரிய மழைலாம் கிடையாது லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? ஸோ அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மேக்ஸிமம் இந்தியா சேர்ந்த மக்களால் மற்ற லாங்குவேஜை வந்து ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அவங்களால பேச முடியும். அதாவது கம்பேர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தமிழனால் அதர் லாங்குவேஜ் வந்து ரொம்ப குயிக்காக கற்றுக்க முடியும். பட் நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து மற்றவங்களால அவ்வளோ சீக்கிரமாக வந்து கற்றுக்க முடியாது. ஸோ இருக்கிற ரொம்ப கஷ்டம் தமிழ், அதுவே வந்து நமக்கு தெரியும். ஸோ மற்ற லாங்குவேஜை கற்றுக்கிறதுல வந்து என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள். ஸோ அதுதான்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்ஷன் மூலமாக நான் வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசுகிறத வச்சு அடுத்தடுத்த இங்கிலீஷ் சீரிஸ், படம் எல்லாம் வச்சு நான் இங்கிலீஷ் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறமா அதோட ஒரிஜினல் அந்த இங்கிலீஷ் டப்பிங்லேயே நான் வந்து எல்லா சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும் ஸோ பார்க்க ஆரம்பித்தேன். அண்டு ஹியர் ஐ ஆம். ஸோ இந்தமாரி தான். ஸோ லாங்குவேஜ் வந்து கற்றுக்கோங்க, லாங்குவேஜ் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தான் வந்து கற்றுறேன் நான். தட்ஸ் இட் கைஸ். அதாவது எல்லா அனிமிக்கும் நம்ம வந்து தமிழ் டப்பிங் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னமும் நமக்கு தெரியாமலே நிறைய அனிமீஸ் வந்து இருக்குது. நல்ல நல்ல அனிமீஸ் அதெல்லாம் வந்து நமக்கே தெரியாது. அது பேர் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து ஜாப்பனீஸில் இருக்குது, அப்படி இல்லைனா இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, பெரிய மழைலாம் கிடையாது, கற்றுக்கோ, இல்லைன்னா இருக்குது. ஸோ அதாவது தமிழ் நம்ம தாய்மொழி தான், இருந்தாலும் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டவுன்னு நான் சொல்லலை. ஏன்னா அதாவது வாழ்க்கையில் வந்து அனுபவப்பட்டவங்களாம் சொல்லுவான், குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாத, வெளி உலகத்தை போய் பாரு, அப்போ தான் வந்து உலகத்தில் பழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டிருப்பீங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம அப்பா தான், நம்ம அப்பா அம்மாவை சொல்கிறது தான். ஸோ உண்மையான சொல்லுவாங்க, ஃபேக்ட்டு, மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறப்பல. ஸோ அந்தமாரி தான். ஸோ பல லாங்குவேஜ்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. உன்னை ஒன்றும் போய் பிழைக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு நான் சொல்ல, உனக்கு பிடிச்சதே உன்னால் வந்து தெளிவாக பார்க்க முடியல, பார்த்து என்ஜாய் பண்ண முடியல, அதுக்கு தான் வந்து ஸோ லேர்ன் இங்கிலீஷ். நான் எப்போ சொல்கிறதா, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு இங்கிலீஷ் டப்பிங் ஒரு சீரிஸ் எடுத்துகிட்டு அதை வந்து இங்கிலீஷ்லேயே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சீனை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அதுக்கப்புறமா டேஸ் போகும், மந்த் போகும். ஸோ உங்களுக்கே வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்ற வேர்ட் பையோட உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கிலீஷில் நிறைய சீரிஸ் பாருங்கள். தட்ஸ் இட். அதாவது சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். பட்டு கஷ்டமானதையும் செஞ்சால் தான் அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அதாவது ஸோ டப்பிங் வந்து தமிழ் டப்பிங் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது, அவசியமும் கிடையாது. ஸோ அதர் லாங்குவேஜை கற்றுக்கோங்க, ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஸோ அப்கிரேட் யுவர் செல்ஃப். ஸோ ஐ ஹோப் நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் டேக் கேர் மோட்டல்ஸ்.